பேசிக்காக ஸ்கின்ல இருக்கக்கூடிய அலர்ஜி அப்படின்னு சொல்கிற விஷயம் நம்ம சருமத்தில் சில பிரச்சனைகள் உண்டாக்குதுன்னு சொல்லலாம். அதாவது அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். காரணமே இல்லாமல் எனக்கு வந்து தோலில் அரிப்பு ஏற்படுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகள் ஒரு பக்கம் இருக்குது. சரி, இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தோலில் ஏற்படக்கூடிய அரிப்போடு சேர்ந்து என்னென்னா எப்போவுமே சின்ன சின்னதாக ஒரு வியர்க்குரு மாதிரி சின்ன சின்னதாக ஒரு பாயில்ஸ் வருதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லைன்னா அர்டிகேரியல் ரேஷஸ், இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ சமீபமாக பார்த்தோம்னா இந்த அர்டிகேரியாவால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். திடீர்னு நான் வந்து எனக்கு டஸ்ட்டு மேலே பட்டாலே உடலில் வந்து சின்ன சின்னதாக தடிப்புகள் வந்துடுது. டென்ஷன் ஆனால் முகத்தில் அப்படியே அர்டிகேரியா ரேஷஸ் வருது. நான் ஏதாவது உணவு நான்வெஜ், முக்கியமாக பர்டிகுலராக சொல்லணும்னா சீ ஃபுட்ஸ், ஸோ இந்த மாதிரி கடல் சார்ந்த உணவுகள் நம்ம சாப்பிடும்பொழுது தோலில் அர்டிகேரியா வர மாதிரி இருக்குது. இந்த அர்டிகேரியா வரக்கூடிய அந்த சமயத்தில் டைஜஷன் ப்ராப்ளமும் ஏற்படுது. ஸோ மலச்சிக்கல் தொந்தரவோ இல்லை லூஸ் மோஷன் ஏற்படுறதோ நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அர்டிகேரியா வந்ததுன்னா ஒரு நாள் தடிப்பாக இருக்குங்க. அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா சருமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நமக்கு குணமாகுதுன்னு சொல்லலாம். ஸோ